வணக்கம். சுகுமா சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்றொரு தகவல். அதாவது, கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றது. அதில் நம்புபவர்கள் இருக்கின்றார்கள், நம்பாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு ஒரு சரியான பதில் கொடுத்திருக்கின்றார்களா என்றால் கொடுக்கப்பட்டார் போல் தோன்றவில்லை. பெரும்பான்மையான மக்கள் கடவுளை நம்புகின்றார்கள், வழிபடுகின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள், வேண்டுதல்கள் வைக்கின்றார்கள், எல்லாம் நடக்கின்றன. அதே சமயத்திலே மற்றொரு சாரார் அதை நம்புவதில்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இந்த இரண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்திருக்கின்றது. அதாவது, கடவுள் இருக்கின்றார் என்று ஒரு கூட்டம் நம்புகின்றது, மற்றொரு கூட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால் கடவுள் இல்லை என்று. இவர்கள் கடவுள் இருக்கின்றார் என்று இவர்கள் நம்புகின்றார்கள், அது ஒரு நம்பிக்கை. இந்த பக்கத்திலே இந்த கூட்டம் என்ன சொல்லுகின்றார், கடவுள் இல்லை என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இரண்டுமே நம்பிக்கைகள் தான். இப்பொழுது நாம் அதை எப்படி அணுக வேண்டும் என்றால், நம்பிக்கைகள் உண்மையாவதில்லை. நம்பிக்கைகள் என்பது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவில்லை, அதனால் நான் மற்றொருவர் சொன்னதையோ மற்றொரு புத்தகத்தில் எழுதியிருப்பதையோ நான் நம்பி அதை நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டேன். அது என்னுடைய நம்பிக்கையாக, என்னுடைய ஒரு பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடியதோடு அது இணைந்து போய்விடுகின்றது. அதே போல் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் அவர்களும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இரண்டு பேரிடமே உண்மை இருக்கின்றதா என்று கேட்டால் உண்மை தெரியவில்லை. இவர்களும் உண்மையை சொல்ல மாட்டேன்கின்றார்கள், தெரியவில்லை. இவர்களும் உண்மையை சொல்ல மாட்டேன்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கும் தெரியவில்லை. உண்மைதானே பிரதானமாக இருக்க வேண்டும், நம்பிக்கைகள் பிரதானமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்பிக்கைகள் என்பது லட்சக்கணக்கான நம்பிக்கைகள் இருக்கலாம், அது எதுவுமே உண்மை அல்ல. அப்பொழுது நம்பிக்கை என்பதே அடிபட்டு போகின்றது அல்லவா? இப்பொழுது நாம் உண்மை என்று எது எடுத்துக்கொண்டோமானால், ஒரு சூரியன் இருக்கின்றான் என்றால் அது ஒரு உண்மை, யாரையுமே அது மறுக்க முடியாது. நான் அதை நம்புகின்றேன் என்று சொல்ல முடியாது. சூரியன் இருக்கின்றான் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்வோமா? மழை பெய்கின்றது என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்வோமா? மனிதர்கள் உடலிலே ரத்தம் ஓடுகின்றது என்று சொல்வோமா? நம்புகிறேன் என்று சொல்வோமா? முடி வளர்கின்றது என்று நம்புவோமா அல்லது உண்மையா? உண்மைகளுக்கு விளக்கங்கள் தேவையில்லை, உண்மைகளுக்கு நம்பிக்கைகள் தேவையில்லை. இந்த அடிப்படையிலே தான் நாம் அணுக வேண்டும், கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்று. நீங்கள் நம்பிக்கையை பின்பற்றாதீர்கள். நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு அதன் பின்னாலே நாம் ஒரு பின்பற்றுவராக இருக்க வேண்டாம், நம்பிக்கையை பின்பற்றுவராக இருக்க வேண்டாம். அப்பொழுது என்ன வழி என்று கேட்டீர்கள் என்றால், உண்மையை கண்டுபிடியுங்கள். உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுங்கள். நம்பிக்கை வைத்து கொண்டு ஒரே ஒரு நிலையிலே நின்று விடாதீர்கள். அந்த இருவருக்குமே, ஆத்திகர்களுக்கும் சரி நாத்திகர்களுக்கும் சரி, நீங்கள் உங்கள் நிலையிலே நின்று விடாதீர்கள். ஏனெனில் நம்பிக்கை என்ற ஒரு பிளாட்ஃபார்மிலே நீங்கள் நின்று விட்டீர்கள். இருவருமே ஒரு திறந்த மனதோடு மேலே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு உண்மை தெரியதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த உண்மையை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள், உண்மையை தெரிந்தவர்கள் பேசியிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் வெளிப்படையாக பேசவில்லை. எனவே உண்மை என்னவென்று தெரிகின்றதா என்று நாம் முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய, எந்தவித நம்பிக்கையும் பின்பற்றி நாம் அந்த நிலையிலே நின்றுவிடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் அல்லவா? நன்றி, வணக்கம்.